இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான மூமெண்ட்டு. ஏன்னா ஒரு எலிமினேட் ரவுண்டுக்கு அந்த குப்ஸி கோமாளி ஃபைட்டே ஏற்பட்டுச்சு. அது மாதிரி நான் பல வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அவ்வளோ வீடியோவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோலாம் பார்க்காதீங்க, பார்த்துருங்க கண்டிப்பாக. அண்ட் நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ண ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகிருக்கும். இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போனால் நம்ம சண்டேவோட ப்ரோமோ ஃபஸ்ட்டு தான் பார்க்குறோம். ஆல்ரெடி ப்ரோமோ ஃபஸ்ட்டுங்கிறத விட ப்ரோமோ ஃபைன்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி ப்ரோமோ 1, ப்ரோமோ 2, ப்ரோமோ 3, ப்ரோமோ 4 அண்டு அதை விட்டு பேரிங்லாம் நான் போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துருங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்க. என்னன்னா இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு அயன் பாக்ஸில் வந்துட்டு ஒரு ஆஃப் ஆயில் போட சொல்கிறாங்க. இதுதான் இருக்கிறதே பெரிய டாஸ்க்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா என்னடா ஒரு அயன் பாக்ஸை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், அதில் ஒரு ஆள் முட்டை வைக்கணும், அது ஒழுகும் கிழுகும் உடையும், அதில் ஆஃப் ஆயில் போடணும். எத்தனை ஆஃப் ஆயில் போடுறாங்களோ அவங்க வந்துட்டு பின்னுங்கிற மாதிரி அறிவிப்பாங்க. அதில் வந்துட்டு நம்ம டாஸ்கில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம ப்ரோமோ வந்துட்டு இஃப்ரான் தான் இருக்காப்புல அந்த முட்டை டாஸ்கில். என்னென்னா இஃப்ரான் வந்துட்டு முட்டையெல்லாம் உடச்சி நம்ம ஆஃப் ஆயிலாம் பொறுக்கு புகழும் இஃப்ரானும் சேர்ந்து பண்ணுறாங்க. அதை வந்துட்டு நம்ம சரத்து, மதம்பட்டி ரங்கராஜ் அண்டு சுஜிதா, ராதாமா இங்கே எல்லாருமே சேர்ந்து பார்க்குறாங்க. எதுக்கு தான் இவ்வளோ சேர்ந்து பார்க்குறாங்கிறது சத்தியமாக தெரியல. என்ன காரணமாக இருக்கும், இவங்க பண்ணுவாங்க இல்லை பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அதனால கூட இருக்கலாம். அந்த சைடில் இருந்துட்டு நம்ம சரத்து வந்துட்டு இஃப்ரான் கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் ஒரே ஒரு முட்டை மட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்படி தலைவன் இங்கிட்ட ஒரு வாரத்தில் நம்ம இஃப்ரான் மட்டும் தலைவன் தரவே மாட்டாங்களே. ஏன்னா குசும்புக்காரன் சொல்லப்போனால், அதனால தரவே இல்லை. அது மட்டும் நம்ம சுஜிதா இருந்துட்டு இந்த முட்டை உடையிறதுக்கு தான் எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முட்டை உடைஞ்சோன்னா அதை கை திட்டுவேன், அந்த ஜாலியாக ஃபன் மட்டும் இருப்பேன். இவங்க முட்டை உடையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட ஒரு இஃப்ரான் மேலே என்ன ஒரு வெறியும் தெரில. அதனால நம்ம சுஜிதா ரொம்ப ஒரு கடுப்பு காண்டில் இருக்காங்க. அது மட்டும் நல்லா எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம சுஜிதா வந்துட்டு இன்னைக்கு ஆனால் முட்டை வந்துட்டு லாஸ்ட்டு முடிக்கும் சுஜிதா சொன்ன மாதிரி உடையவே கிடையாது. அவங்க வந்துட்டு அழகாக முட்டையை உடைச்சி நம்ம புகழ் முட்டையை உடைக்க, நம்ம இஃப்ரான் கீழே இருந்து அந்த அயன் பாக்ஸை பிடிக்க உடச்சி அழகாக நீட்டாக எடுத்து வச்சு பிளேட்டில் செம்மையாக பண்ணிட்டாங்க. நம்ம சுஜிதாவுக்கு மூஞ்சி உடஞ்சிருச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி புகழ் நல்லா ஒரு சேட்டில் செஞ்சு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் மூமெண்ட்டோடு தான் இருந்தாப்புல தலைவன். செம்மையாக இருந்துச்சு அந்த அயன் பாக்ஸில். அதுவும் இந்த சுஜிதா சொன்னது நடக்கல, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயிடுச்சு. அது இல்லாமல் நம்ம அந்த ஒரு பக்கத்தில் வந்துட்டு நம்ம சரத்தை இருந்துட்டு அவரும் ஒரு கெஞ்சிக்கிட்டே இருந்தாப்புல. நம்ம இஃப்ரான் என்ன நினச்சாப்புல கொடுக்கவே இல்லை, பாவம். பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் ப்ரோமோ அதில் இன்ட்ரெஸ்டாக இருப்பது மறக்காமல் சப்ஸ்கிரைப்